நீதிமன்ற ஆட்சேர்ப்பில் பணி நியமன நடைமுறை பற்றிய விளக்கத்தை நேற்று பார்த்தோம். அதில் பொதுப்பிரிவு மற்றும் பொதுப்பிரிவு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரிசர்வேஷன் அதில் சீட்டு ஃபில் ஆனது வரை பார்த்தோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள சீட்களை எப்படி அடுத்து கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்றத முதற்கொண்டு இன்றைக்கி A to Z ஃபுல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பொதுப்பிரிவு அப்புறம் பொதுப்பிரிவு ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய அந்த PSTM விமன் ப்ரியாரிட்டி இதிலலாம் சீட்டை ஃபில் பண்ணது போக அந்த மிச்சம் உள்ளது இந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதை அடுத்து நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி அப்புறம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அதில் எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பிடிஎஃப்லையுமே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்களே. அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் டர்னு அந்த ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னு பிசி அப்புறம் பிசிஎம் அப்புறம் எம்பிசி அப்புறம் எஸ்சி அப்புறம் எஸ்சிஏ. அப்போ அதுபடி தான் சீட் ஃபில் பண்ணுவாங்க போல். இப்போ ஜென்ரல் டர்னை முடிச்சுட்டு அடுத்து பிசிக்கு வருவாங்க, அதை முடிச்சுட்டு அடுத்த சீட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பிசிஎம்மை ஃபில் பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு அப்புறம் எம்பிசிக்கு வருவாங்க. அப்படி என்ன லிஸ்ட்டு படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரியே ஃபில் பண்ணிட்டு வருவாங்க போல் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எம்பிசிக்கு அப்புறம் என்ன எஸ்சியை ஃபில் பண்ணுவாங்க. எஸ்சியை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஆள்களை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எஸ்சிஏக்கு ஜாப் போடுவாங்க போல். அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான விஷயம். பிகாஸ் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் டர்ன் அண்ட் ஜென்ரல் டர்ன் ரிசர்வேஷனில் ஒரு சம் வேக்கன்சிஸ்லாம் இருக்குது. அவங்கள எப்படின்னா இப்போ கம்யூனிட்டிக்குள்ளனா இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியில் அவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஜென்ரல் டர்ன் ரிசர்வேஷனில் இருந்தவர் அவருக்கு அங்கே சீட்டு கிடைக்கல அப்படின்னா இப்போ கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டி பார்க்குறாங்க. ஒருவேளை அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா பிசி ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளலாம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அங்கே அவங்களுக்கு சீட்டை ஒதுக்கி ஜாப் கொடுத்துருவாங்க. இதில் பிசி ரிசர்வேஷன்னா என்ன, அதான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, கம்யூனிட்டி ரிசர்வேஷன். கம்யூனிட்டி ரிசர்வேஷன்னா அதான் பிசியில் பிஎஸ்டிஎம், பிசியில் ப்ரியாரிட்டி, பிசியில் விமன், பிசியில் டிஸ்ட்ரிபியூட் விடோ. ஸோ இந்த மாதிரி உள்ளது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் டர்னில் போகிற ஒரு நபருக்கு அங்கே சீட்டு கிடைக்கலாட்டி ஜென்ரல் டர்ன் ரிசர்வேஷனில் கிடைச்சிருது, அங்கேயும் கிடைக்கலாட்டி கம்யூனிட்டியில் கிடைக்கிது, கம்யூனிட்டிலையும் கிடைக்கலாட்டி கம்யூனிட்டி ரிசர்வேஷன். ஸோ இவ்வளோ இடங்கள் ஸ்டெப்பாக வருது. அதுக்குள்ளே எப்படியும் அப்போ ஜென்ரல் டர்னில் போகிற பர்சன்ஸ்க்கு மோஸ்ட்லி ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. இதே மாதிரி தான் நான் எக்ஸாம்பிள் தான் பிசின்னு சொல்கிறேன். இதே மாதிரி தான் இப்போ ஜென்ரல் டர்னில் கிடைக்காத நபர்களுக்கு எம்பிசியில் இப்படி தான் இந்த மாதிரி தான் கிடைக்கும். எம்பிசி ரிசர்வேஷன், எஸ்சிஏ ரிசர்வேஷன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிசி ரிசர்வேஷனை இப்படி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்து இப்போ ஜென்ரல் டர்னில் எல்லாத்துக்கும் ஜாப் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ கம்யூனிட்டியில் வர்றவங்க, அங்கே ஆட்களை தேர்வு பண்ணுறவங்க, கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் ஆட்களை தேர்வு பண்ணுறவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்டு மதுரையில் நான் பிசி கம்யூனிட்டியை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பிசி அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. அப்புறம் அடுத்து சீரியல் நம்பர் 9 சீரியல் நம்பர் 14 வரை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன். ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில். இதை நான் இப்போ உங்களுக்கு 2 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பிசி கம்யூனிட்டி அண்ட் இந்த பிசி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இதுக்குள்ளே ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டி அப்படின்ற 2 டைப்பில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம நான் ப்ரியாரிட்டி அப்படின்றத பார்க்குறோம். இதில் எப்படி டாப் மார்க் எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ, இப்போ பிசி கம்யூனிட்டிலையும் சரி பிசி கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லையும் சரி, ஸோ யார் டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ பிசியில் அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் யார் டாப் மார்க்கு, ஸோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி ரிசர்வேஷன்னா பிசி பிஎஸ்டிஎம், பிசி ப்ரியாரிட்டி இதில் யார் டாப் மார்க்கோ அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் ப்ரியாரிட்டி. இது உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேல பாருங்கள், பிசியில் ப்ரியாரிட்டி அப்படின்ற இன்னொரு டைப் பார்க்குறோம். இதில் பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி பிசி கம்யூனிட்டி ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி அதில் ப்ரியாரிட்டி எப்படி ப்ளே பண்ணுது பார்த்தீங்களா, ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க் பார்க்குறாங்க. ஓகேங்களா. எப்படி நமக்கு முன்னாடி நான் ப்ரியாரிட்டியில் எப்படி பார்த்தோம், டாப் மார்க் மட்டும் தான் பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த டிஸ்ட்ரிக்டில் யாரோ அவங்க தான் டாப் மார்க் பார்த்தோமா நான் ப்ரியாரிட்டியில். பட் இங்கே ப்ரியாரிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டிக்குள்ளே யார் டாப் மார்க் அப்படின்றத பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா சைக்கிளிக் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி
அந்த P1லேருந்து P20 ஏன்னா 20 வகையான ப்ரியாரிட்டி இருக்குல்ல. அப்போ இங்கே P1 P2 பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக அவங்க தான் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது இந்த இடத்துல. இதை நானாக சொல்லல ராசா, இதுக்கு முன்னால் வந்த டிரைவருக்கான கட் ஆஃபையும் எக்ஸாமினர் பிலீஃபுக்கான கட் ஆஃப் பிடிஎஃபையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது. இதை பற்றி நானும் நிறையா வீடியோஸும் போட்டிருக்கேன். ஓகே, இது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்படி கொசா நிறையா மார்க் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா 75 மார்க் எடுத்தவர் P2 ப்ரியாரிட்டி வச்சுருக்காப்புல, 87 வந்து P8 ப்ரியாரிட்டியாக இருக்காப்புல. நம்ம ப்ரியாரிட்டியை மட்டும் பார்க்குறோம். இப்போ 93 மார்க் எடுத்தவர் P7 ப்ரியாரிட்டி, 69 P1 ப்ரியாரிட்டி, 90 மார்க் எடுத்தவர் P5 ப்ரியாரிட்டி, 89 மார்க் எடுத்தவர் P16 ப்ரியாரிட்டி வச்சிருக்காப்புல. மொத்தம் 20 ப்ரியாரிட்டியில் இப்படி கொசா நிறையா மார்க் பார்க்குறோம். இதில் 8வது சீரியல் நம்பர் கம்யூனிட்டி மட்டும் பிசியில் பிசின்ற கம்யூனிட்டி 2 வேகன்சி இருக்குது. 2 பேரை கரெக்டாக அக்யூரேட்டாக ஜாபை கொடுத்தாகணும். அப்படின்னா இப்போ எப்படி ஜாபை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனலாக அவங்க செலக்ட் பண்ண பர்சன்ஸ் இவங்க தான். இந்த பர்சன்ஸ்குள்ளே ஒரு 2 பேர்த்தை மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஜாபை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும் போது ப்ரியாரிட்டிக்குள்ளே பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க் சொன்னேன்னா, ப்ரியாரிட்டிக்குள்ளே டாப் மார்க்னு என்ன அர்த்தம், அந்த ஆர்டர் படி பார்க்கும் போது ஃபஸ்ட்டு சுழற்சி முறையில் P1 யாரும் பார்ப்பாங்க. இதை தேடி பாருங்கள். P1 அப்படின்றவர் யார், 69 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்களை வந்து செலக்ட் பண்ணி ஜாப் கொடுக்குறாப்புல இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர்த்துக்குள்ளே தான் நம்ம வந்து இன்னொருத்தரை செலக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபைனலிஸ்ட் பண்ணது இந்த 5 பேர் தான். அவங்கள ஒரு 2 பேர் ஜாப் கொடுக்கணும். ஒருத்தர் ஜாப் கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளிக் ஆர்டர் படி பார்க்கும்போது P1 வந்து செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்து திரும்ப P1 எடுக்கக்கூடாது. அடுத்து P2க்கு தான் போகணும். ஒருவேளை P2 இல்லை அப்படின்னா P3க்கு போவாங்க. P3யும் அந்த 5 பேர்த்தில் இல்லை அப்படின்னா P4 போவாங்க. இந்த மாதிரி தான் ஆர்டர் படியே போவாங்க. ஓகேங்களா. நமக்கு இங்கே ஆல்ரெடி P2வே இந்த 6 பேர்த்துக்குள்ளே இருக்கார். P2 75 மார்க்கு, அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. இந்த P1 வந்து இந்த 2 பெற்றோர்களையும் இழந்தவர்கள். P2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல் தலைமுறை பட்டதாரி சொல்லுவாங்களா அவங்க. அப்புறம்தான் P3ன்றது அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் PSTM அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்படி 20 வகையான ப்ரியாரிட்டி. இதில் வந்து பாருங்களேன், மிச்சம் எடுத்த மார்க் எடுத்தவங்க பாருங்கள், 93 மார்க் ஹையஸ்ட் மார்க்காக பார்க்குறோம் அந்த 5 பேரில். அவருக்கு திறமை இருந்தும் மார்க் அதிகமாக எடுத்தும் அவர் ப்ரியாரிட்டி வந்து P7 இருக்கிறதுனால அவரை வந்து ஜாப் கொடுக்கல. அதே மாதிரி பாருங்கள், 90 மார்க் எடுத்தவர் P5 இருக்காப்புல, அவருக்கு இந்த ஜாப் கிடைக்கல. ஏன்னா இவங்க ப்ரியாரிட்டிக்குள்ளே யார் ஹை கட் ஆஃப் அப்படின்றத பார்க்குறாங்க. அதுலேயும் ஆர்டர் வைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு நபருக்கு P1 ஜாப் கொடுத்துனாங்கன்னா திரும்ப அதே டிஸ்ட்ரிக்டில் அதே கம்யூனிட்டிக்குள்ளே அதே கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே, ஓகேங்களா, அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே இல்லை கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளேயோ பார்த்தீங்கன்னா திரும்ப P1 எடுக்க மாட்டாங்க. அடுத்து P2க்கு தான் போவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஜென்ரல் டர்ன்லாம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அதில் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கிது. ஜென்ரல் டர்ன் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி, அப்புறம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அவங்களுக்கு எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடச்சி மோஸ்ட்லி அவங்க ஜாபுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வரவங்களுக்கு இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்குற மிச்சம் 4 பேர் இப்போ சும்மா இருக்காங்களா, இவங்க ரிஜெக்ட் இருப்பானா, ரிஜெக்ட் தானா, இல்லை வேறு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிச்ச பேருக்கு ரிஜெக்ட் தான். அண்ட் இன்னொரு டவுட் வரும், இப்போ வெயிட்டர் லிஸ்ட்லையாவது உங்கள் பேர் வருமா அப்படி கேட்டிங்கன்னா வெயிட்டர் லிஸ்ட்லேயே உங்கள் பேர் வராது. என்ன காரணம்னா பிசி கம்யூனிட்டியில் ப்ரியாரிட்டி 1 69 மார்க்கில் ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்காரு பார்த்தீங்களா, அதே பிசி கம்யூனிட்டியில் ப்ரியாரிட்டி 1ல் 69 மார்க் அடுத்து கீழே மதிப்பெண் யார் பெற்றிருக்கா, 68 67 ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை தான் வெயிட்டர் லிஸ்ட் தூக்கி வைப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், இப்போ 2வது P2 ப்ரியாரிட்டி 2ல் 75 மார்க் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறது பதிலாக அவருக்கு அடுத்து கீழே குறைச்ச மார்க் எடுத்து யார் எடுத்திருக்கா, 73 ஒரு நபர் இருக்கார் அதே P2ல் அப்படின்னா அந்த 73 P2 அப்படின்றவரை தான் வெயிட்டர் லிஸ்ட்டில் கொண்டு போய் வைப்பாங்க. இந்த மாதிரி அடுத்து வந்து ஒருத்தர் அப்ளை பண்ணவர் ஒரு போஸ்ட்டு மட்டும் தான் அப்ளை பண்ணியிருப்பார். இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா நிறையா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ வெயிட்டர் லிஸ்ட்டில் பேர் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து வெயிட்டர் லிஸ்ட்டில் பேர் வந்திருக்குன்னா அவர் வந்து நிறையா போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவராக இருக்கார் அப்படின்னா அவர் பேர் வந்து இப்போ மசால்சிலையும் இருக்கும், வாட்ச்மேன்ற போஸ்டிங்லேயும் இருக்கும். ஸோ 2 இடத்துலையோ இல்லை 3 இடத்துலையோ அவர் பேர் வரலாம். ஓகேங்களா. ஏன்னா அதுலேயும் வெயிட்டர் லிஸ்ட்டில் இருக்காப்புல, மசால்சிலையும் இருக்காப்புல, வாட்ச்மேன்லையும் இருக்காப்புல, அந்த மாதிரி வெயிட்டர் லிஸ்ட்டில் பேர் வரலாம். ஆனால் ஒருத்தர் செலக்டர் பர்சன் இருக்கார் பார்த்தீங்கன்னா, செலக்டர் லிஸ்ட்டு அதில் வந்து செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர்றது பார்த்தீங்கன்னா
ஒரு பணியிடத்துக்கு ஒரே ஒரு நபருக்கு ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் தருவாங்க. அவர் அந்த ஒரு ஜாபுக்கு மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். அவர் எத்தனை போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி, அவர் கிடைக்கிறது கடைசியில் ஒரே ஒரு ஜாப் மட்டும் தான். அந்த ஒரு வேலைக்கு தான் அவர் போவார். அது மசால்ச்சியோ இல்லை வாட்ச்மேனோ இல்லை அதர் போஸ்டிங்கோ ஏதோ ஒரு ஜாபுக்கு அவர் ஒர்க்குக்கு போவார், அந்த செலக்டர் லிஸ்ட்டில் உள்ள பர்சன். ஓகேங்களா? அதனால் எனக்கு 2-3 போஸ்டிங் அப்ளை பண்ணேன், 2-3 இதுலேயும் வேலை கிடைக்குமா, 2-3 சம்பளம், 2-3 ஜாபுக்கான சம்பளம் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ள பர்சனுக்கு 2 விதமான போஸ்ட்டோ இல்லை 2க்கு மேற்பட்ட போஸ்ட்டோ இல்லை எல்லா போஸ்ட்டோ அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா வெயிட்டர் லிஸ்ட்டில் அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு இடத்துலையோ, அதாவது ஒரு போஸ்டிங்லேயோ இல்லை 2 போஸ்டிங்லேயோ இல்லை 3 போஸ்டிங்லேயோ கூட வெயிட்டர் லிஸ்ட்டில் அவருடைய பேர் வரலாம். அது வெயிட்டர் லிஸ்ட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது எல்லாமே சேமாக இருக்குது, மார்க்கும் சேமாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கம்யூனிட்டி ரிசர்வேஷன்னா பிசியில் விமன் வச்சுக்கிடுவோம், ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா பிஎஸ்டிஎம் வச்சுக்கிடுவோம். அப்போ பிசி விமன் பிஎஸ்டிஎம் 2 நம்பருக்கும் இப்படியே தான் இருக்காங்க. அவங்க விமனாக இருக்காங்க, பிஎஸ்டிஎம் 2 பேர்த்துக்குமே இருக்குது. 2 பேருமே ஒரே மார்க்கு 82 மார்க் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஜாபை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணியிடத்துக்கு அந்த 2 பேர்த்துக்கிட்ட யாருக்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதாவது அவங்க சொன்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது சொல்லியிருப்பீங்களே ஆட்டோமேஷன் ரிலேட்டடான கோர்ஸு, ஆட்டோமேஷன் கோர்ஸு அல்லாட்டி டைப்பிங் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து யாருக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. அண்டு ஏஜ் யாரு கூட இருக்குது அப்படின்றத அதை ஃபைனலாக பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா யாருக்கு ஜாப் தரணுமோ அந்த இடத்துல ஜாபை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ரியாரிட்டி யாருமே எடுக்க முடியல, அந்த இடத்துல ப்ரியாரிட்டி பர்சன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி இடத்துக்கு பதிலாக ஒரு நான் ப்ரியாரிட்டி பர்சனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம எம்கசியில் கிடையாது, மற்ற தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுற மற்ற ரெக்ரூட்மெண்ட்டில் சொல்கிறேன். ஆனால் எம்கசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி யாருமே அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா நான் ப்ரியாரிட்டிக்கு அந்த இடத்த கொடுக்குறதில்ல. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பேக்லாக் வேகன்சியாக கன்சிடர் பண்ணி அடுத்த தடவை அவங்க எப்போ இதே போஸ்டிங் எப்போ போடுறாங்களோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பேக்லாக் வேகன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 13ஆம் நம்பர் சீரியல் பாருங்கள், பிசியில் டிசபிலிட்டி ப்ரியாரிட்டி அந்த இடத்துல வந்து போன டைமில் ஆளே வரலை. பிசி டிசபிலிட்டி ப்ரியாரிட்டியில் ஆளே இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா போன டைமே அவங்க பேக்லாக்காக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 2வது கட்டத்தில் 1ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 13ஆம் நம்பர் சீரியலில் 1 போட்டிருக்காங்களா 2வது கட்ட பாக்ஸுக்குள்ளே, அதுதான் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி. டோட்டல் வேகன்சி பக்கத்து பாக்ஸுக்குள்ளே 1 போட்டிருக்காங்க, 0 போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே. அது வந்து கரண்ட் வேகன்சி ஒன்றுமே இல்லை. போன டைம் இருந்த அந்த பேக்லாக் வேகன்சி 1 தான் இப்போ டோட்டல் வேகன்சியாக பிசி டிசபிலிட்டி ப்ரியாரிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இதே ப்ரொசீஜர் தான் கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கும். எஸ், கம்யூனிட்டி ரிசர்வேஷன் டிவிஷனில் எந்த ஒரு எலிஜிபிள் பர்சன் யாருமே இல்லை அப்படின்னா அந்த ஒரு வேகன்சியை பேக்லாக் வேகன்சியாக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்களோ அதில் அந்த பேக்லாக் வேகன்சியை ஆட் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேல பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு இதை காமிக்கிறேன். கம்யூனிட்டி ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ப்ரியாரிட்டி உள்ள பர்சனுக்கு சம் டிஸ்ட்ரிக்டில் சம்டைம் வந்து இந்த சீட்டை ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்படி உள்ள பர்சனுக்குலாம் பேக்லாக் வேகன்சியாக போட்டு விட்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பணி நியமன நடைமுறை என்பது நடக்கிறது. நன்றி.